ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கோவிந்த் விஷ்ணு டைரக்ஷனில் மலையாளத்தில் 2025 வெளியான படம் தான் டாவிடு. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி வர்கீஸ், லிஜோ மோல் ஜோஸ் வந்து ஹீரோயினே இந்த படத்தில் பண்ணிக்கிறாங்க. அது போக ஏற்பட்ட நட்சத்திரங்கள் பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலைக்கும் போகாமல் வெட்டியா ஊரை சுத்திட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ஆண்டனி வர்கீஸ் தான் நம்ம ஹீரோ. அவருடைய மனைவி தான் லிஜோ மோல் ஜோசி. அவங்க வந்து என்ன, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன வேலைக்கு போவார்னா பவுன்சரா போயிட்டு இருப்பாரு. பவுன்சர்னா பாதுகாவலரா போவாரு. இப்போ யாராச்சும் ஒரு செலிபிரிட்டி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாவலரா போய் நிக்கணும். அதுதான் அவருடைய வேலை. இந்த வேலை செய்யறதுக்கு அதுக்கும் ஒரு விஜயம் வச்சிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமா நட்சத்திரங்கள் வந்தாதான் அவர் போய் நிற்பேன், மற்றபடி யாருக்கும் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாரு. அவங்க மனைவியான லிஜோ மோல் ஜோசி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து துப்புரவு பணியாளராக இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு நடிகை வர்றாங்க வெளியூர்ல இருந்து, அவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது, ஒரு ஓப்பனிங் வராங்கன்னு சொல்லி வருது. உடனே என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நடிகையோட போய் பாதுகாப்பு கொடுத்துட்டு அந்த நடிகையோட செல்ஃபி எடுத்துட்டு வந்து பொண்ணுக்கு காட்டுவாரு. பொண்ணு காட்டணும்னா பொண்ணு வந்து ஸ்கூல்ல ரொம்ப பீத்திக்கும், எங்க அப்பா வந்து சினிமாவில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பில்டப் பண்ணோம். இது வந்து எக்ஸிட் ஆயிடுவார் அவரு. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வரும் அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து, இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஒரு குத்துச்சண்டை வீரர் வந்து நம்ம ஊருக்கு வராரு, வந்தவர் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், பவுன்சர் அதிகமா தேவைப்படுது, நீயும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் பேர் இந்த படத்துல அபு. வர முடியுமான்னு கேட்பாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பவுன்சரா போவார். அந்த இதுக்கு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும்போது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாரு அந்த பைல்வான் சாம்பியனு. அவர் வந்து இதுவரையிலும் எந்த மேட்ச்லயும் தோத்ததே கிடையாது. அவர் வந்து நாக் அவுட் பண்ணா ஒரு 5 ரவுண்டுக்கு மேல எந்த ஒரு ஆப்போசிட் வீரரும் நிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் திறமையான ஒரு ஆளு. இப்போ ஒரு விஷயம் நடக்கு. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் எந்திரிச்சு நீங்க வந்து குத்துச்சண்டை பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அவரு உடனே குத்துச்சண்டை பண்ணி காட்டுவாரு. உடனே என்ன பண்ணுவாரு, இன்னொருத்தர் இருந்துச்சு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, யாரையாவது அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்ல நம்ம அந்த பைல்வான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவான ஆண்டனி வர்கீஸை கூப்பிட்டு பவுன்சரா நிக்கக்கூடிய அவரை கூப்பிட்டு ஓங்கி அடிச்சிடறாரு. அடிச்ச உடனே அதை பார்த்துட்டு இருந்த அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு திரும்பி அந்த பவுன்சர் அடிச்சிருவார், அந்த பைல்வானை அடிச்சிருவார். அடிச்சோடனே நாக் அவுட்ல ஒரே அடியில கீழே விழுந்துருவார். விழுந்தோடனே அது பெரிய ஒரு அவமானமா மாறிடுவருக்கு. மாறின உடனே வெளிநாட்டுல எல்லாம் உடனே நியூஸ் பரவிடும். வெளிநாட்டுல அவரு அந்த ஊர்ல இருந்தார் பாத்தீங்களா, ரஷ்யாவுல, அந்த ஊர்ல எல்லாத்துக்குமே நியூஸ் பரவிடும். என்ன பரவணும்னா, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஆளு பவுன்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர் இவ்வளவு பெரிய ஒரு சாம்பியன் வந்து ஒரே அடியில வீழ்த்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. தமிழ் சேனல்ல எல்லா சேனல்லையும் பண்ணு, பிபிசில வந்து வந்துடும். இதனால அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்காக நீ என்ன பண்ற, அவனை கொல்லாம விட மாட்டேன், ரிங்கில் வச்சு கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஊர்ல ஒரு ஸ்டேஜ் அமைச்சு அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தினோட திருப்பங்கள் தான் இந்த டாவிட்னோட கதை. இந்த படத்தினோட ஆரம்பிக்கும் போதே இவங்க வந்து பைபிளினோட கதையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஜெயிக்கிற கோலியாத்து சவுல் ராஜாவையும் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. சவுல் ராஜாவை ஜெயிக்கணும் ஆசைப்படும் போது அந்த சவுல் ராஜா கிட்ட சின்ன பையனா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாவீது வந்து ஒரு கூழாங்கல் எடுத்து கோலியாத்தை கொன்றுவார் ஒரே அடியில. அதுதான் இந்த படத்தினுடைய மையக்கருவா வச்சு எடுத்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பைல்வானை நம்ம சாதாரண பவுன்சர் ஆகிய நம்ம ஹீரோ வீழ்த்தினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த கதை ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பைபிள் கதை தான். அந்த கதையை ஆரம்பிக்கும் போது இந்த பெரிய பைல்வானை காட்டும் போது சம்மந்தம் இல்லாம காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ரஷ்யாவை காட்டும் போது நம்ம நினைப்போம். ஆனா அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டா நம்மளுக்கு முடியும்னு சொல்லி அப்ப தெரியாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நீங்க பாத்துருக்கலாம், ஹீரோ தான் இந்த படத்துல ஜெயிப்பாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இந்த படத்தினோட பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தான் அது தெரியும். அது போல இந்த படத்துல கலந்துகிட்டா, இந்த சண்டையில கலந்துகிட்டா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிர்ணயம் பண்ணப்படுது. அந்த காசுக்காகவே மனைவியும் குழந்தையும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா இதை ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விடுறாங்க. குறிப்பா இந்த இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்காக தான் அவர் இறங்கி விளையாடுவாரு. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி இந்த படத்துல டைரக்டர் செதுக்கியிருக்காரு. 2025 இந்த வருஷம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ் டப்பிங்கோட இருக்கு, நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க பாருங்க.
இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதுக்கப்புறம் வேற ஒரு விமர்சனம் சந்திப்போம். இந்த படத்தினோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பரோட உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.